கல்ஃப் நியூஸ் இன் தமிழினுடைய மற்றுமொரு செய்தி. வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து மார்ச் 7 சனிக்கிழமை ஈரான் கமிகேஸ் ட்ரோன் தாக்குதலை நடாத்தியுள்ளது. ஈரானால் ஏவப்பட்ட பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படை இடைமறித்து அழித்ததனால் அவற்றினுடைய சிதறிய பாகங்கள் விழுந்ததில் விமான நிலையத்தின் ஒரு பகுதியில் சிறிய அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி துபாய் விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சில விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவை மாற்றுப்பாதையிலும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதனால் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறும் அமீரக பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.